ஹாய் வெல்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிகேஎம்எஸ்கே. ஸோ இந்த டிகேஎம்எஸ்னு யாருன்னா ஐ திங்க் இட்ஸ் அன் என்ஜிஓ கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில க்யூர் பண்ண முடியாத டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கேன்சர், இந்த மாதிரி டிசீசஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏல எதுவும் க்யூர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறவங்க. இதில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எவ்வளோ அதிகமான மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு அதில் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களே அந்த கிட் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதில் ஒன்ஸ் அவங்க வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு காட்டன் ஸ்வாப் கொடுப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் உங்கள் மவுத்தில் இருக்க சலைவா அதில் எடுத்து அது திரும்ப அவங்களே அதுக்குரிய கவரும் கொடுத்துருப்பாங்க. அந்த கவருக்குள்ளே போட்டு கூட கொஞ்சம் கன்சர்ன் ஃபார்ம் இருக்கும். ஸோ உங்கள் டிஎன்ஏ அவங்க அந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மில் நீங்கள் கரெக்டாக சைன் பண்ணிட்டு திரும்ப அவங்க கொடுத்த கவர்லேயே ரிட்டர்ன் கவரும் ஒன்று இருக்கும். இட்ஸ் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸாக இருக்கும். அது நீங்கள் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்புகிறப்போ ஒரு ட்ராக்கிங் மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதுலேயும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். அதில் ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, என்டையர்லி ரொம்ப ஈஸியான ப்ராசஸாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் ஆக்சுவலாக பேசி நானும் பார்த்துருக்கேன். மதன் கௌரி நம்ம நிறைய பேர் பேசினாங்க. பட் இது ஏன் அந்தளவுக்கு ரீச் ஆகலைங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம இந்த ட்ரெண்டை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். மேபி அது ரீச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.